Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை வாக்கலைக்கூடம். I am your Sarana Kumar. So okay, இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி சார் பார்க்க போறோம்? ரெகுலராகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்ன பண்ணணும், தமிழ் வேர்ட், அது தமிழ் வேர்ப்ஸை என்ன பண்ண போறோம், நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போறோம் இல்லைங்களா? கண்டிப்பா இந்த வேர்டு இல்லாமல் நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் டெய்லியுமே. ஓகேவா? அதுல 15 வேர்ப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தும்மல் இல்லையா? தும்மல் அப்படிங்கிறது எப்படிங்க சொன்னோம்? ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? என்னது? ஸ்னீஸ். அப்போ அடிக்கடி எனக்கு தும்மல் வரும் அப்படின்னு சொன்னால் ஐ ஆஃபன் கெட் ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அடுத்து குரட்டை விடுதல் சொல்லுவாங்கல்ல, குரட்டை விடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்னோர் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்னோர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கொட்டாவி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, யான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யான். அப்போ குரட்டை விடாத அப்படின்னு சொல்லணும், டோன்ட் ஸ்னோர் அப்படின்னு சொல்லணும். இந்த கொட்டாவி விடாத அப்படின்னு சொல்லணும், டோன்ட் யான் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அடுத்து ஸ்பிட். ஸ்பிட்னா சார் துப்புறது. அப்போ அங்கேயும் இங்கேயும் துப்பாதரா சொல்லுவாங்கல்ல, அங்கேயும் இங்கேயும் துப்பாத அப்படின்னு சொல்லணும், டோன்ட் ஸ்பிட் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து சீவ் சொல்லுவாங்கல்ல, நல்லா மென்னி சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மென்னி சாப்பிடு அப்படின்னு சொன்னா சீவ் அண்ட் ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீவ் அண்ட் ஈட்ன்றது மென்னி சாப்பிடு, அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து கடிக்கிறது இருக்குல்ல, கடி அப்படிங்கிறது எப்படின்னு சொன்னோம், பைட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அடுத்து விழுங்கிறதுக்கு ஸ்வாலோ, என்னது? ஸ்வாலோ அப்படின்னு சொல்லணும். அடுத்து அரைத்தல், ரைஸ் மில் மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கான், அரைச்சு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்களா, அந்த அரைத்தல் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? கிரைண்ட் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? கிரைண்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து உற்றுப்பார் அப்படிம்பாங்கல்ல, இந்த உத்து பார்க்கறதுக்கு இங்கிலீஷ் சொல்லணும் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்து பார்க்கறது, முறைச்சு பார்க்கறது, வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறது, எல்லாமே எப்படி சொல்லுவாங்க? ஸ்டார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து உதைக்கிறது இருக்குல்ல, உதைத்தல் அப்படின்னு சொன்னோம், கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கில்றான் அப்படின்னாங்களா, அந்த கில்லுதல் அப்படின்னு சொன்னோம், பிஞ்ச் அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஊசியால் குத்துறாங்களே, நீடிலால குத்துறாங்க, ஊசியால் குத்துறாங்க, ஊசியால் குத்துதல் அப்படின்னு சொன்னோம், பிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பாவத்துக்கு பரிகாரம் செய்ய அப்படின்பாங்களா, அந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னோம், அடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடோன் ஃபார் யுவர் சின் அப்படின்னது உன் பாவத்துக்கு பரிகாரம் செய் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சீன் போடாத சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி யூஸ் பண்ணல, சீன் போடாத அப்படின்னு சொன்னோம், ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீன் போடுறது ஷோ ஆஃப்னா, சீன் போடாதீங்க டோன்ட் ஷோ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நடிக்கிறது, பாசாங்கு செய்யறான், ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏமாத்துறான், பாசாங்கு செய்யறான், அதெல்லாமே ஒரு நடிப்பு தானே. அப்போ அந்த நடிப்பு என்ன சொல்லுவாங்க? பிரிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோன்ட் பிரிட்டன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னா, என் முன்னாடி பாசாங்கு செய்யாத, என் முன்னாடி நடிக்காத அப்படிங்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த 15 வேர்ப்ஸுமே கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வேர்ப்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். We will see you next video. Thank you for watching.